this is Neha and you are watching Tamil Ponat LPU. இன்னைக்கு நம்ம வந்து LPU admission series part 2 பார்க்க போறோம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம ஒரு காலேஜுக்கு போறோம்னா அந்த காலேஜ்ல அட்மிஷன் ப்ராசஸ் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல. ஸோ அதை தான் நம்ம வந்து இப்போ எல்பியில் ஆன்லைன்ல பண்ண போறோம். எல்லாமே ஆன்லைன் தான். பிகாஸ் நம்ம வந்து கண்டிப்பா ஃபேரவேல இருக்கனால நம்ம கண்டிப்பா ஆன்லைன் தான் பண்ணுவோம். போய் நம்ம பண்ண முடியாது, இது இம்பாசிபிள். அதனால வந்து எல்பி வந்து எப்பயுமே, ஏன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்காங்க, பல ஸ்டேட்ல இருந்து நம்மளுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்கனால எல்பியூ வந்து டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எல்பியூ டேஷ்போர்ட் அதுக்குள்ள நீங்க வந்து லாகின் பண்ணிட்டீங்கனாலே மை டேஷ்போர்ட் அப்படின்னு உங்களுக்கே ஓப்பன் ஆயிரும். எனக்கு வந்து மை டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்குள்ள போனோம்னா ஏகப்பட்ட விஷயம் எல்பியூல இப்போ கரண்டா என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு, இப்போ எல்பியூல அதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது, என்ன எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த டேஷ்போர்ட்ல இருக்கும். அதே மாதிரி உங்க பேரு, உங்களுக்குன்னு ஒரு ஐடி, ஒரு லாகின் ஐடி உங்களுக்குன்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அண்ட் தென் நீங்க அதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் போட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த பாஸ்வேர்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி போடுங்க. இப்போ நம்ம வந்து எல்பியூக்குள்ள நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்டா என்டர் ஆயிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு என்னென்ன இருக்கும்னா ஹாஸ்டல், மெஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். அதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இங்க ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் கேட்க முடியுமா, இல்ல எல்பியூ ஹெல்ப்லைன்ல கேட்க முடியுமா அப்படின்னா எதுவுமே கிடையாது. நம்மளே அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நம்மளே அது எவ்வளோ என்ன ஏது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு நம்ம கொடுத்துருக்க இந்த பட்டன், இந்த இதை கிளிக் பண்ணணும். இதுக்குள்ள போனோம்னாலே நம்மளுக்கு வந்து ஹாஸ்டல், மெஸ் ஃபீஸ், ஜிம், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஹாஸ்டல் மீன்ஸ் நான் ஹாஸ்டல் செலக்ட் பண்ணிட்டேன், ஸோ அதனால அது உள்ள காமிக்கல. ஹாஸ்டல் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன இருந்துச்சுன்னா ஆப்ஷன் 4 சீட்டர், 8 சீட்டர், 6 சீட்டர், இந்த மாதிரி எல்லாமே 3Dல இருந்துச்சு. அந்த ரூம் எப்படி இருக்கும் எல்லாமே இருந்துச்சு. ப்ளஸ் அது எவ்வளோ காஸ்ட் வரும் அப்படின்ற மாதிரி எல்லாமே இருந்துச்சு. நான் ஏசி, ஏசி, சிங்கிள். அப்புறம் வந்து ஹாஸ்டல்லே 2 விதம் இருக்கு. ஒன்று வந்து ஹாஸ்டல், காலேஜ் ஹாஸ்டல், இன்னொன்று வந்து பிஜி, அதாவது அப்பார்ட்மெண்ட் மாதிரி. காலேஜுக்குள்ளேயே அப்பார்ட்மெண்ட் இருக்கும். ஆனால் இது வந்து இது ஹாஸ்டலை விட விலை கம்மி. ஆனால் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ஹாஸ்டல் தான் பெட்ரு. ஹாஸ்டல் தான் பெட்ரு. அப்பார்ட்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்காது அப்படின்னு சொன்னதுனால ஹாஸ்டல் சூஸ் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 10,000 கிட்ட கம்மியாகும், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் ஹாஸ்டல் அப்படின்றத நான் சூஸ் பண்ணிட்டேன். 4 சீட்டர் ஏசி வந்து இருக்கு. நான் சூஸ் பண்ணனால வந்து உங்களுக்கு வேற எதுவும் காமிக்கல. அதுக்கு முன்னாடி வந்து 3D பிரிண்ட்ல வந்து நம்மளுக்கு ஹாஸ்டல் வியூ எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாமே காமிச்சிருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மெஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னர், அப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்நாக்ஸ் சேர்த்து ஒரு காஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் மட்டும் நான் எடுத்துக்கிறேன், டின்னர் வேணாம் அப்படின்னா அதுக்கு ஒரு காஸ்ட் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் மட்டும் எடுத்துக்கிறேன், லஞ்ச் வேணா அதுக்கு ஒரு காஸ்ட் இருக்கும். இல்லை நான் லஞ்சு, டின்னர் எடுத்துக்கிறேன், பிரேக்ஃபாஸ்ட் வேணா அதுக்கு ஒரு காஸ்ட் இருக்கும். நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் மட்டும் இது பண்ணியிருக்கேன். டீ அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால நான் 42,000 செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் இன்னும் அந்த 42,000 கட்டலை. ஸோ நான் செலக்ட் பண்ணி வச்சிருந்தனால அது வந்து இப்போ அவைலபிளாக இருக்கு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லாண்ட்ரி வந்து நம்மளுக்கு தேவைனா. லாண்ட்ரி மீன்ஸ் லைக் நம்ம வந்து ட்ரெஸ்ஸை கொடுத்து அவங்க துவைச்சு அயன் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்கே நம்ம காசு வேஸ்ட் பண்ணணும், நம்மளே துவைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஜிம் வந்து நம்மளுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் நம்மளுக்கு வந்து அப்ளிகபிள் தான். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸ்னு ஒரு இண்டோர் கேம் ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. அதுவுமே நம்ம தேவைன்னா எடுத்துக்கலாம். பட் ஹாஸ்டல் அண்ட் மெஸ் வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும், ஏன்னா அது உண்மை, அதான் நம்ம தேவை நம்மளுக்கு. ஸோ அது ரெண்டே நம்ம வந்து இப்போ சூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் டாக்குமெண்ட் சப்மிஷன். வாட் இஸ் மீன் பை டாக்குமெண்ட் சப்மிஷன்? பேசிக்காக ஒரு காலேஜில் வந்து நம்மளோட 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட் எல்லாமே நம்மளுக்கு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த டாக்குமெண்ட் சப்மிஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th மார்க் ஷீட் இருக்கும். அதுக்கு கீழே நம்மளோட ஆதார், ரெசிடென்ஸ், ஆதார் கார்டு கொடுக்கணும். ஆதார் கார்டு எல்லாமே ஒரிஜினல் தான் நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்டோட ஃபோட்டோ ஒன்று நம்ம வந்து கொடுத்துருவோம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆன்டி ரேகிங் அஃபிடேட் பை த பேரண்ட். அதாவது வந்து இந்த காலேஜில் வந்து ரேகிங் கிடையாது. ஸோ நான் ரேகிங்னால அதுக்கு வந்து பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணுறாங்களா, அதாவது உங்கள் பொண்ணை ரேகிங் பண்ணால் அதுக்கு நீங்க தான் பொறுப்பு, உங்க பொண்ணு தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 12th ஹால் டிக்கெட், அதுக்கப்புறம் 12th ரிசல்ட். நான் இதெல்லாம் சப்மிட் பண்றப்போ 12th ரிசல்ட்டே வரல. ஸோ அப்போ அதை நான் விட்டு வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் 12th ரிசல்ட் வந்தோடனே நம்ம வந்து 12th ரிசல்ட் அனுப்பியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி நம்மளோட ஆதார் கார்டு, ஐடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கிங் பை த அப்ளிகண்ட். அதாவது நான் வந்து இந்த காலேஜில் படிக்கிறேன், எனக்கான ரூல்ஸ் இருக்கு, இந்த காலேஜோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்துக்கும் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயம் இருக்கும். இது எல்லாமே இப்போ வந்து ஒரு சில 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, 12th ஹால் டிக்கெட்டு, அப்புறம் வந்து ஆதார் கார்டு, ஃபோட்டோலாம் நம்ம அனுப்பிடலாம். இந்த ஆன்டி ராகிங், அண்டர்டேக்கிங் இதெல்லாம் எங்கே நம்ம போய் பண்ணுறது, எப்படி இதை சப்மிட் பண்ணுறது அப்படின்னா, இந்த ஆன்டி ராகிங், அண்டர்டேக்கிங் அப்படின்றது ஒரு ஃபார்ம் மாதிரி இருக்கும். ஓகேவா? அதை நம்ம கூகுளில் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். கூகுளில் சர்ச் பண்ணோம்னாலே ஒருத்தவங்க ஏற்கனவே அதை ஃபில் பண்ணியிருக்க எக்ஸாம்பிளோட இருக்கும். இன்னொன்று வந்து நம்ம ஃபில் பண்ணாமல் ஒன்று இருக்கும். அந்த ஃபார்மை நம்ம வந்து ஜெராக்ஸ் கடையில் போய் காப்பி பண்ணிட்டு அதில் நம்ம வந்து ஃபில் பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்பணும். இது வந்து நம்மளுக்கு தெரியாது இப்படின்னா என்ன பண்ணுறது, இதெல்லாம் என்ன பண்ணுறது. அதுக்கு அந்த எதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி ஜெராக்ஸ் எடுத்து அனுப்பணும் அது கீழே வந்து டவுன்லோட் பண்ணுங்க. இதை வந்து கூகுளில் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்கள் அந்த ஃபார்மை அனுப்புங்க அப்படின்ற மாதிரி அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன்டி ராகிங், அண்டர்டேக்கிங் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபார்ம், அந்த அண்டர்டேக்கிங்கில் வந்து 5 பேஜ் கிட்ட இருக்கும். 5 பேஜ் கிட்ட எல்லாத்துலேயும் நம்ம சைனு, நம்ம பேரண்ட்ஸ் சைன்லாம் போட்டு கடைசியாக நம்மளோட நேம், நம்ம பேரண்ட் நேம் இந்த மாதிரி எல்லாமே போட்டு எல்லாம் ஃபில் பண்ணி அந்த 5 பேஜ் இருக்குன்னா அந்த 5 பேஜுமே நம்ம ஃபோட்டோ எடுத்து இல்லை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கு அப்லோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்டி ராகிங் அஃபிடேட் பை த
ஸ்டூடெண்ட் சைடு ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் வந்து ஓகே சொல்லிட்டாங்களே ஆன்டி ரேகிங் என் பொண்ணு பண்ண மாட்டா அப்படின்ற மாதிரி இப்போ ஸ்டூடெண்ட் வந்து சொல்லணும். அந்த மாதிரி அது ஒரு ஃபார்ம், அதே நம்ம அனுப்பிடுவோம். அதுக்கப்புறம் பர்சனல் டாக்குமெண்ட்ஸ் இன்கம் இருக்கும். அப்புறம் நம்மளுடைய ரிசர்வ்டு கேட்டகரி, அதாவது இஃப் அப்ளிகபிள் அவங்க கொடுத்துருப்பாங்க. ரிசர்வ்டு கேட்டகரி மீன்ஸ் நீங்க வந்து என்ன கேட்டகரி அப்படின்ற மாதிரி நம்ம கொடுக்குறது. அது கீழே வந்து இந்த ஈஸ்ட்ல இருக்கவங்க, நார்த் வெஸ்ட்ல இருக்கவங்க அவங்களுக்குன்னு ஒரு கேட்டகரி அது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 12th மார்க் ஷீட்டுக்கு, அதாவது 12th மார்க் ஷீட்டையும் டிசி, ஏற்கனவே 12th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணிருப்போம். திருப்பி நம்ம வந்து 12th மார்க் ஷீட்டையும் டிசி ஸ்கூல்ல கொடுத்து டிசியும் நம்ம அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஆதார் கார்டு, இது 3வது தடவை நம்ம ஆதார் கார்டு அனுப்புறது. அதாவது ஃப்ரண்ட் பேக் எல்லாத்துலையுமே 10th மார்க் ஷீட்ல ஃப்ரண்ட் பேக், டிசில ஃப்ரண்ட் பேக், 12th ஃப்ரண்ட் பேக், பேக்ல ஒண்ணுமே இல்லை சும்மா வந்து பிளேனா தான் இருக்கு அப்படின்னா நம்ம அனுப்பணும். அதுதான் வந்து ரூல்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது திருப்பி நம்ம ஆதார் கார்டு வந்திருக்கோம், ஆதார் கார்டில் ஃப்ரண்ட் பேக் ஸ்டூடெண்ட் ஆதார் கார்டு அனுப்பணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கோர் கார்டு, நான் என்ன என்ட்ரன்ஸ் எழுதியிருக்கேன், எல்பி நெஸ்டால ஜேஇயா, எல்பி நெஸ்ட் எழுதியிருந்தா எல்பி நெஸ்டோட ஸ்கோர் கார்டு ரேங்க் கார்டு, இல்லைனா வந்து ஜேயோட இருந்தால் ஜேயோட ரேங்க் கார்டு, அதை நம்ம வந்து அனுப்பிடணும். அதுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அண்டர்டேக்கிங் பை அப்ளிகன்ஸ் வந்து ஒரு சில இது வந்து பெண்டிங் டாக்குமெண்ட்ஸாக இருக்கும், அதை நம்ம அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து காலேஜ் அப்புறம் சிஜிபிஏ பர்சன்டேஜ், இதெல்லாம் வந்து கேப் டாக்குமெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து காலேஜுக்கு போனதுக்கப்புறம் நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது. ஓகேவா? இதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டாக்குமெண்ட் சப்மிஷன். இது 2 months ஆகும் இது வந்து வெரிஃபை ஆகிறதுக்கு. ஒன்ஸ் இது நம்மளுக்கு வெரிஃபை ஆயிடுச்சுன்னா நம்மளுக்குன்னு ஒரு ஆப் ஓப்பன் ஆகும், எல்பியூ டெஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப். இது வந்து பேரண்ட்டுக்கு ஓப்பன் ஆகும், ஸ்டூடெண்ட்டுக்கு ஓப்பன் ஆகும். பேரண்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், 2 பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் பற்றி நான் சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் சப்மிஷனுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லிக்கிறேன். டாக்குமெண்ட் சப்மிஷன் ஒருவேளை வெரிஃபை ஆகலை அப்படின்னா, நம்மளுக்கு வெரிஃபை ஆகலை மீன்ஸ் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம தப்பா அனுப்பியிருக்கோம். நான் வந்து அட்மிட் கார்டுக்கு வந்து எல்பியூ அட்மிட் கார்டு, எல்பிஎஸ் எக்ஸாம் அட்மிட் கார்டு அனுப்பியிருந்தேன். அதுக்கப்புறம் 12th ரிசல்ட்டுக்கு வந்து நான் வந்து எல்பியூ ரிசல்ட் அனுப்பியிருந்தேன். அந்த மாதிரி நம்மளுக்கே தெரியாமல் ஒரு சில விஷயம் அனுப்பியிருக்கோம்ல, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஹெல்ப்லைன்லேருந்து ஃபோன் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி இந்த டாக்குமெண்ட் தப்பாக அனுப்பியிருக்கீங்க, கரெக்டாக அனுப்புங்க அப்படின்னு சொல்லி காலில் இருந்துக்கிட்டே நம்ம அனுப்புனதுக்கப்புறம் அனுப்பிட்டீங்க, ஓகே வெரிஃபை ஆயிரும், இன்னும் கொஞ்சம் நல்ல வெரிஃபை ஆயிரும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதாவது நம்ம வந்து என்னதெல்லாம் தப்பு பண்ணுறோமோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணுவாங்க. நம்மளே அவங்களால கரெக்ட் பண்ண முடியாது, நம்ம அனுப்புறதை வச்சு அவங்களால வெரிஃபை பண்ண முடியும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி தப்பாக அனுப்பியிருக்கீங்க, இதை கரெக்டாக அனுப்புங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கப்புறம் டாக்குமெண்ட் ஃபுல்லாக நம்ம கரெக்டாக அனுப்பிட்டோம், வெரிஃபை ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம என்ன கோர்ஸ் எடுத்துருக்கோமோ அதுக்கான டோட்டல் ஃபீஸ் வரும். நாட் ஸ்காலர்ஷிப் ஃபீஸ். ஸ்காலர்ஷிப் ஆனதுக்கப்புறம் ஃபீஸ் வராது. நம்மளோட டோட்டல் ஃபீஸ் நான் வந்து எடுத்திருக்கிறது வந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், பிடெக் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்னால எனக்கு 2,20,000 கிட்ட வந்து இருந்துச்சு, ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்லாம் ரெடியூஸ் ஆகாமல். இது வந்து எங்கே நம்ம பார்க்கலாம் நம்மளோட ஃபீஸ் எவ்வளோ இருக்குது பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட எல்பியூ டேஷ்லையும் பார்க்கலாம், நம்மளோட எல்பியூ டச் ஆப்லையும் பார்க்கலாம். எல்பியூ டச் ஆப்பை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நான் அதை பற்றி பேசணும்னா ரொம்ப பேசிட்டே போகலாம். ஸோ அப்போ வந்து எல்பியூ டேஷ் போல் அப்ளை பண்ணுறதுக்கான எல்லா டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிட்டோம், 2 months ஆயிடுச்சு, வெரிஃபை ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபீஸ் பெண்டிங் அப்படின்னு பேலன்ஸ் ஃபீஸ் பெண்டிங்னு அடுத்த ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ள போனோம்னா நம்ம எவ்வளோ ஃபீஸ் கட்டணும், ஒவ்வொன்றும் சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம யூனிஃபார்ம் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், எல்லா ஃபீஸுமே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து பே பெண்டிங் ஃபீஸ் அப்படின்னு நம்ம ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஃபீஸ் சென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்கும். இப்போ வந்து நான் வந்து ஆக்சுவலி இன்னைக்கு நாங்கள் வந்து கோர்ஸ் ஃபீஸ்க்கான ஃபுல் அமௌண்ட் கட்டிட்டோம். முன்னாடி வந்து 10,000 கட்டியிருந்தோம் சீட் அலாட் பண்ணுறதுக்காக. எனக்கு 1,40,000 வந்து ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸு, யூனிஃபார்ம் ஃபீஸு, கோர்ஸ் ஃபீஸ் எல்லாம் சேர்த்துருக்கும். எனக்கு பேசிக்காக கோர்ஸ் ஃபீஸு நான் எடுத்த ஸ்காலர்ஷிப் எனக்கு 60% ஸ்காலர்ஷிப். ஸோ எனக்கு வந்து 95.2 10th எடுத்தனால எனக்கு 60% ஸ்காலர்ஷிப் கிடச்சிச்சு. பேசிக்காக எனக்கு 2,20,000 இருக்குன்னு சொன்னேன்ல, அதில் வந்து ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ் எல்லாமே இருக்கும். எனக்கு வந்து என்னோட கோர்ஸுக்கான ஃபீஸ் எல்லாமே சேர்த்து அவ்வளோ. ஆக்சுவலாக கோர்ஸுக்கான, அதாவது ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ்லாம் தவிர்த்து என்னோட கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து 1,40,000. அதுலேருந்து எனக்கு ஸ்காலர்ஷிப் எவ்வளோ கிடைக்குன்னா 56,000 தான் நான் கட்டணும். 72,000 எனக்கு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டில் போயிடும். ஸோ 56,000 கட்டினா போதும், அதுதான் என்னோட பேசிக்கான ஃபீஸ். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 56,000 நேராக வரல. நான் வந்து இந்த டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி எல்லாம் பண்ணுற ஏப்ரலில் பண்ணேன். இப்போ வந்து ஜூன். ஸோ இவ்வளோ மந்த்ஸ் ஆகும் நம்ம வெரிஃபை ஆகி நம்மளுக்கு வந்து 56,000 வரதுக்கு. ஓகேவா? இன்னைக்கு 56,000 வந்து நம்ம வந்து கட்டுறதுக்கு, நம்ம 56,000 கட்டாமல் ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து சீட் அலாட் பண்ணுறதுக்காக, ஸ்காலர்ஷிப் சீட் அலாட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு டேட் இருக்கும். அந்த டேட்டை தாண்டி நம்ம வந்து ஃபீஸ் கட்டினோம்னாலோ இல்லை லேட் பண்ணிட்டோம்னாலோ நம்மளுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்காது. ஸோ வந்து நம்ம ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளிகபிள் ஆயிருப்போம், நம்ம வந்து செலக்ட் ஆயிருப்போம், ஆனால் நம்ம டேட் தள்ளி போயிடும். நம்ம வந்து 10,000 வந்து அட்வான்ஸாக ஃபீஸ் கட்டணும். அதே மாதிரி ஹாஸ்டலுக்கும் அட்வான்ஸாக 10,000 ஃபீஸ் கட்டணும். அதுக்கு ஒரு டேட் இருக்கும். ஏன்னா வந்து ஹாஸ்டல் வந்து புக் ஆகிட்டே இருக்கும், அதனால வந்து ஹாஸ்டலுக்கும் டக்குனு ஃபீஸ் கட்டணும். ஸோ நான் வந்து இப்போ கோர்ஸுக்கு 10,000 கட்டிட்டேன், ஹாஸ்டலுக்கு 10,000 கட்டிட்டேன். இப்போ பேலன்ஸ் வந்து எனக்கு ஹாஸ்டலுக்கு வந்து 70,000 இருக்கு, கோர்ஸுக்கு வந்து 46,000 இருக்கு. இப்போ இந்த 46,000 இன்னைக்கு நான் கட்டினேன்.
இன்னைக்கு எப்படி கட்டினேன்னா, நான் வந்து பே பெண்டிங் ஃபீ அந்த ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் போயிட்டு என்னோட ஹாஸ்டல் ஃபீஸுக்கு 0 அமௌண்ட் போட்டுட்டேன். என்னோட மெஸ் ஃபீஸுக்கு 0 அமௌண்ட் போட்டுட்டேன். என்னுடைய கோர்ஸ் ஃபீஸ் மட்டும் 46,000 போட்டேன். அதை நான் பே பெண்டிங் ஃபீஸ் அப்படின்றதுல போய் பேமெண்ட் நவ் அப்படின்னு நம்ம கொடுத்து அதுக்குள்ளே போனோம்னா நம்மளுக்கு லாகின் ஐடி கேட்கும், நம்ம டேட் ஆஃப் பர்த் கேட்கும். அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம எதில் நம்ம கிரெடிட் கார்டில் பண்ண போகிறோமா, பேடிஎம்ல பண்ண போகிறோமா, பேங்க் மூலியமா பண்ண போகிறோமா, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நாங்கள் வந்து பேடிஎம் ஜிபே மூலியமா பண்ண போகிறோம். ஸோ பேடிஎம் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு பேடிஎம்குள்ளே போயிடும். பேடிஎம்குள்ள போனதுக்கப்புறம் நம்மளுக்கு ஜிபேயா ஃபோன்பேயா எல்லாமே நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்கும். நம்ம ஜிபேக்குள்ள போயிட்டு நம்ம எவ்வளோ அமௌண்ட் கட்டணுமோ அது 46,000 அதை நம்ம சென்ட் பண்ணிட்டோம்னா அமௌண்ட் சென்ட் ஆயிரும். சென்ட் ஆகிட்டு கொஞ்சம் நேரத்தில் மெசேஜ் வரும். மெசேஜ் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அமௌண்ட் நம்மளோட பேலன்ஸ் ஃபீஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். இப்போ வந்து எனக்கு முன்னாடி இருந்துச்சு 2,20,000 ஸ்டார்டிங்ல இருந்துச்சு. அது எல்பிஎன்எஸ் எக்ஸாம் எழுதுனது மூலியமா எனக்கு வந்து மார்க் வச்சு 1,48,000 இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து 1,20,000 இருந்துச்சு. ஓகேவா, டாக்குமெண்ட் ஏன் வெரிஃபை ஆச்சு, டாக்குமெண்ட் வெரிஃபை ஆனால் ஏன் ஃபீஸ் கம்மி ஆச்சுன்னா ஏன்னா 10th மார்க் வச்சு எனக்கு ஃபீஸ் கம்மி பண்ணாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ 1,20,000 தான் என்னுடைய ஃபீஸே. இதுதான் என்னுடைய ஃபீஸ் 1,20,000 எதோட சேர்த்து ஹாஸ்டல் ஃபீஸ், யூனிஃபார்ம் ஃபீஸ், கோர்ஸ் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து 1,20,000. என்னுடைய கோர்ஸ் ஃபீஸ் மட்டும் 56,000. இப்போ நான் வந்து 56,000 கட்டிட்டேன். ஸோ எனக்கு பேலன்ஸ் இப்போ எப்படி இருக்கும்னா 74,000 தான் இருக்கும். 1,40,000 இருந்தது 1,20,000 மாறி இருக்கு. எதுனா ஹாஸ்டல் ஃபீஸ், என்னுடைய கோர்ஸ் ஃபீஸ், என்னுடைய யூனிஃபார்ம் ஃபீஸ், இது மூணையும் சேர்த்து 1,20,000 இருக்கு. ஓகேவா, இன்னைக்கு நான் வந்து 56,000 அதாவது 46,000 நான் கட்டினதுக்கு அப்புறம் 74,000 லெஸ் ஆயிடுச்சு. இப்போ 74,000 தான் நான் கட்டணும் இனிமேட்டு. 4,000 வந்து யூனிஃபார்முக்கு, 70,000 வந்து எனக்கு ஹாஸ்டலுக்கு. இப்படி நம்ம வந்து சேஃப் அண்ட் செக்யூரா நம்மளுடைய ஃபோன்பேலையோ இல்லை ஜிபேலையோ நம்மளோட ஃபீஸை கட்டிக்கலாம். ஸோ பயப்படவே தேவையில்லை. இப்படி நான் வந்து டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணேன். ஏப்ரலில் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா வெரிஃபை ஆச்சு. நான் தப்பாக பண்ணதுக்குலாம் அவங்க வந்து திருப்பி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. இந்த மாதிரி ஒன்றா நான் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணி பெண்டிங் ஃபீஸ் ஹாஸ்டல் புக் பண்ணி அட்வான்ஸ் ஃபீஸ் எல்லாத்துக்கும் ஹாஸ்டலுக்கும் அண்ட் கோர்ஸுக்கு 10,000 கட்டினேன். மெஸ் ஃபீஸ் ஏன் இன்னும் அந்த அளவுக்கு எடுக்கல அப்படின்னா மெஸ் ஃபீஸ்க்கு இன்னும் டைம் இருக்கு. மெஸ் ஃபீஸ்க்கு 10,000 நான் எதுவும் பேசிக்காக கட்டலை. நான் வந்து ஹாஸ்டல் ரூம் புக் ஆயிரும் அப்படின்றனால ஹாஸ்டல் ஃபீஸ் டக்குன்னு கட்டணும். அதே மாதிரி கோர்ஸுக்கு ஃபீஸ் வந்து 10,000 சீட் அலாட் பண்ணுறதுக்காக 10,000 கட்டணும். மெஸ் ஃபீஸ் வந்து அந்த அளவுக்கு எதுவுமே ஹரிய பண்ணலை. ஸோ மெஸ் ஃபீஸ் நாங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கல. ஓகே, இப்போ வந்து பெண்டிங் ஃபீஸ் இருக்க 74,000. இதில் இந்த 74,000 வந்து இன்னைக்கு வந்திருக்கு. நான் இந்த வேலையெல்லாம் பார்க்கவே ஏப்ரல் ஆரம்பிச்சு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய ஒரிஜினல் ஃபீஸே வந்துருச்சு. 1,20,000 வந்து 74,000 வந்து ஒரு மாதிரி மனசு நிம்மதியாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப் ஃபீஸ் வந்து நாட் ஓன்லி ஃபார் த ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஆர் த ஃபர்ஸ்ட் இயர். இது வந்து ஹோல் 4 இயருக்குமே இதுதான் ஃபீஸ். ஸோ டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணியாச்சு, பெண்டிங் பேமெண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட விர்ச்சுவல் ஐடி கார்டுக்கு நம்ம ஒரு ஃபோட்டோ நம்ம கொடுத்துருப்போம்ல, ஸ்டூடெண்ட் ஃபோட்டோ நான் கொடுத்தேன் டாக்குமெண்ட் சப்மிஷனில், அந்த ஃபோட்டோ தான் வந்து நம்மளுக்கு விர்ச்சுவல் ஐடி கார்டில் வரும். அதுதான் மேபி 4 இயர்ஸ்க்கு இருக்க போதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஐடி கார்டில் என்ன நம்ம நேம், நம்ம அட்ரஸ், நம்மளோட ஃபாதர் நேமு, நம்மளுடைய நம்பரு, இந்த மாதிரி ஒரு சில விஷயம் இருக்கும். விர்ச்சுவல் ஐடி கார்டுன்றதுனால இது நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணுறதுக்கு, ஃபோனில் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஐடி கார்டு நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து எல்பியூ டேஷ்போர்டில் நம்ம பண்ண வேண்டிய விஷயம். ஒன்ஸ் நீங்கள் வந்து எல்பிஎன்எஸ் எக்ஸாம் எழுதிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் வந்து எல்பியூ டேஷ்போர்டில் போய் லாகின் கொடுத்து உங்களுக்கு ஒன்று பாஸ்வேர்ட் கொடுத்து ஒரு மை டேஷ்போர்ட் அப்படின்னு ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்றா நம்ம வந்து காலேஜில் சேர போகிறோம் கன்ஃபர்மேஷனாக நம்ம ஒன்றா ஹாஸ்டல் செலக்ட் பண்ணுறது, மெஸ் செலக்ட் பண்ணுறது. நான் மெஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன், பட் இன்னும் ஃபீஸ் கட்டல. மெஸ் செலக்ட் பண்ணுறது, ஜிம் வேணுமா ஜிம்மு, இந்த மாதிரி ஒரு ஃபேக்கல்ட்டிஸ் நம்மளுக்கு தேவைன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் சப்மிஷன் மஸ்ட். டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணலைன்னா உங்களால் ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸுமே பெர்ஃபெக்டாக சப்மிட் பண்ணிங்க. ஒருவேளை ஏதாவது ராங் பண்ணிங்கன்னா அவங்களே ஃபோன் பண்ணி நீங்கள் தப்பாக பண்ணியிருக்கீங்க, கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ கவலைப்பட தேவையில்லை. அதுக்கப்புறம் நம்ம டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிவிட்டு ஃபீஸ் கம்மியாச்சுன்னா பெண்டிங் ஃபீஸில் போய் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஐடி கார்டு வரும். ஐடி கார்டு வந்து எனக்கு எப்போ வர ஆரம்பிச்சுன்னா ஸ்காலர்ஷிப் ஓகே ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து ஐடி கார்டு வந்துருச்சு. ஸ்காலர்ஷிப் மே மந்த் எனக்கு ஐடி கார்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து யூனிஃபார்மும் அதுக்கப்புறம் வந்துடும். ஸோ திஸ் இஸ் த ஹோல் வீடியோ வாட் கேரிஸ் அவுட், நம்ம வந்து என்னென்ன பண்ணணும், ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா நான் வந்து இந்த ஜேர்னிக்குள்ளே தான் இருக்கேன். ஸ்டார்ட்டில் வந்து என்ன பண்ணேன், எல்பிஎன்எஸ் எப்படி எழுதினேன், அதுக்கப்புறம் நான் வந்து எப்படி இந்த டாக்குமெண்ட்ஸாக சப்மிட் பண்ணேன், எனக்கு என்னென்ன சேஞ்சஸ் நடந்துச்சு, இன்னைக்கு கடைசியாக எனக்கு என்ன சேஞ்ச் நடந்திருக்கு, இதான் இன்னைக்கு தான் கடைசியாக என்னோட ஒரிஜினல் கோர்ஸ் ஃபீஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏப்ரல் மே ஜூன் இந்த மாதிரி 3 மாதம் ஆச்சு. 3 மாதமாக நான் வந்து எப்படா அந்த காசு குறையும் நினச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு குறைஞ்சிருச்சு. டோட்டலாக குறைஞ்சிச்சு. 74,000 தான் இருக்குது இப்போதைக்கு நான் கட்ட வேண்டியது. ஸோ இப்போ வந்து இந்த 74,000 எப்போ கட்டணும் அப்படின்னா அதுக்கு டேட் கிடையாது. நம்ம கோர்ஸ் ஃபீஸ் கட்டலாம் 25th ஜூன் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு தான் 25th ஜூன் இன்னைக்கு தான் கட்டியிருக்கு. ஸோ தட்ஸ் இட். இதுதான் இன்னைக்கான வீடியோ. இன்னைக்கான வீடியோவில் ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கான வீடியோலேருந்து நான் கிளம்புறேன். டாட்டா, பாய் பாய்.